சார் சாரி சார், நீங்க பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு வாட்டி பயமா இருக்கே சார். காஸ்டியூம்லாம் ஏன் சார்? ப்ரொமோஷனுக்காக தான் முன்னாடி கூட பிரிண்ட் சக்தி சின்னதன் சக்தி 9 ஆனா ப்ரொமோஷன்ல கூட எமோஷன்ல வந்து அது ப்ரொமோஷன் மறைக்கல தெரியுங்க. 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைங்க. கையில் வச்சு சூப்பர். எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னால இப்பவும் நம்ப முடியல. இப்பதான் ஜீவாசங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சட்டன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடிச்ச படத்துல சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கிடக்கிற சாலையை பார்த்துருக்கீங்களா? ப்ரொஃபஸர் ஆக்ட் பண்ணிருப்பாங்களே, பாத்துருக்கீங்களா? அந்த படம் ஆட்சியில அப்பேர் பண்ணது, சாந்தன படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமும் ஆயிடுச்சு. அந்த 25வது படம் வந்து ஒரு படமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கனவு கூட நினைச்சு பார்க்கல. அப்புறம் அதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இது மாதிரி கூட ஒர்க் பண்ணுன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு சொல்லியிருக்கேன். அந்த மதிப்பு போகாத அளவுக்கு வாழை ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலா அருள்கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமா நம்பவே இல்லை பிரபு, நீங்க எங்கேயாவது மெசேஜ் பண்ணீங்க. விஜய் தேவரோட சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க தான் வந்து பிஸியா இருக்கீங்க, அந்த கதை மேட்ச் ஆகுற மாதிரி இந்த பதிலையும் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரோட அவருக்கு போற மெசேஜ் எனக்கு தெரியாம போட்டீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்க கதை சொன்ன பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட். இந்த படத்துல வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாவே பண்ணி பழகப்பட்டோம்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால வந்து மீண்டும் சொல்ல முடியாது. வந்து கேட்கறது அறந்து போவாச்சு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமா இருந்துச்சு, ஒரு வழியில பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சு எனக்கு கதை புரியல. இன்னொரு ஃபுல்லா அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருந்தமையான சொல்றாரு, கண்டிப்பா அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிக்கலாம். பொருட்செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்கள் வர பெருக்கியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டவரையும் நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டு ஆனால் பயங்கர செலவு போட்டிருக்கு, பட் என்ன பண்றது அப்புறம் போட்டு கேட்டாரு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையை வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள் எல்லாம் வந்து புரியல, எதுவுமே சொல்ல வர்றது தெரியல. சரி படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதாக வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரக்டா சொல்லியிருக்காரு. இதோட தெரிக்குது உங்க நிலைமை என்ன தெரியல அந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு. அப்புறம் ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதுல வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் அப்படிதான் பார்ப்பேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ மிக்கது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளவு முழுவதற்கு காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர்ல இது ஆக்சுவலா 4 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை பிரசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெருமைமிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போது நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா நீங்க என்ன வந்து கேமராமேனோட கண்ணு, ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குன்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச். அருந்தேவி செல்லிய கூட்டணியே இன்னொரு படமும் தயாரிட்டு நம்ம கம்பெனியில பண்ண போறோம். அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் சொல்றேன் கூட. தேங்க்யூ ஸோ மச்.
மகாராஷ்டிரா வந்து ஒன்று, கேரளா வந்து ஒன்று சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் how is it even possible? நீங்க வரைக்கும் முடியுமா சார்? இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்ல நடக்குது சார். டேரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாவே அவரோட அறிவிப்பணும் அண்ட் வாழ் படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலரா இருக்கும். இந்த படத்துல யாரும் செலக்ட் பண்ணா எல்லா கான்டாக்டும் கொடுக்குறாங்க அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க முடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் பெக்யூலரா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ரித்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு. அப்பதான் பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது. ஆக்சுவலா ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா ஒருத்தர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது. ஆஸ் அ டைரக்டரா நிறைய எனக்கு உங்களாவே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்தது எல்லாருக்கும் இந்த மனமே நன்றி. ஒன்ஸ் அகெயின் பஞ்சன் சார், எங்க இருந்தாலும் உங்களோட விஷயம்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு, உங்க விஷஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போகும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன். இங்க வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால 100 சாமி அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். 100 சாமி வந்து மீண்டும் திரைப்படம் சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட ஒரு நிமிஷம் கண்டிப்பா மேல இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். உங்களை அப்படியே விட போறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேற பாயிண்ட்ஸ்ல இருக்காது சார் வந்து சொன்னாரு அப்படின்னு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ்ல எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு பிளான்ஸ் அது என்ன தெரிஞ்சது நம்ம கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாமா? இல்ல அந்த மாதிரி அது இன்னொரு பிளான் எனக்கு தெரியும். கபில் யாரு சார் ஒரு நிமிஷம் சார், யாரு விஷயம் உனக்கு பிடிக்காதவங்க தான் அது கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது தெரியாது, அதெல்லாம் இல்லைங்க. அந்த அரசியல் எல்லாம் இப்போதைக்கு யாரும் இல்லை. அது வேற ஒரு இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி கால் பண்ண. இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயகெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், யோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயந்தி ஒரு தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது தனியாக என்னால் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயந்தி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடா மாறினாலும் கிடைக்கும் அப்படின்றதுனால 2027 வந்து விஜயந்தி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடா மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் விஷயம். Thank you. Sir, I think this is why we celebrate you. Thank you, sir. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்டிங் குழுல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? சார் உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். உங்களை தவிர நம்முடைய காஸ்டிங் குழுல வந்து எல்லாருமே அவரும் சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கறோம்னா என்ன சேர்க்கக்கூடாதா? உங்களை சேர்க்கக்கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்டத்துல யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. ஆமா, யாரு அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க சேர்த்துக்கணுமா? அதுல சேர்த்துக்கலாம் சார். என்ன சொல்றது, உங்களை பார்த்து எப்படி சொல்றது? அந்த மாதிரி என்ன பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாருங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் சொல்லிட்டேன் இருக்கிறதுல, வந்து செலக்ட் பண்ண சொல்றீங்க எப்படி? பார்வையில சொல்லுங்க, நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனியப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி தோணாது, ரொம்ப லைவா இருக்கும். பெரிய வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைகளோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமும் அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைரியமா பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்துல பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. ரொம்ப நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
மக்கள் இது விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக வச்சிருக்கீங்க. சூப்பர். சோ நீங்க பேசும்போது வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம் நீங்க இசையமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியல. ஆக்சுவலா எனக்கு வந்து மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த இரும்பு ஊற கல்தைன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனா தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க இந்த மியூசிக்ல பாக்குறீங்க, ஆக்டிங்ல பாக்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் வாங்கிக்க விரும்பல. ஐ ஸ்டில் டோன்ட். இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஷயத்தையும் இவ்வளவு பண்ணும் பொழுது இவ்வளவு மியூசிக் நாளைக்கு நம்ம எவ்வளவு பண்ண முடியும், இவ்வளவு நடிப்பு திறமை இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கணும் இந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அண்ட் இந்த 25 years ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்யற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிச்சயமாக சார், இன்னும் many more years to come. சரி, அதே மாதிரி உங்களுக்கு பல வருமானங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா. சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்ல, டைரக்டரா நான் வந்து என்ன பெருசா காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் இந்த பிராண்டுக்கு நான் நினைச்சதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் போய் வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாம இன்னொரு கதை பண்றது வந்து I will be definitely choosing somebody else. அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பத்தி என்ன ஒப்பீனியன். சரி சரி, அப்ப ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். சரி சார், அப்ப நான் இப்படி கேட்கிறேன் சார், ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்டிப்பாக தெரியாம செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான், பட்ஜெட் பத்தி கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதனால ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்க வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்முடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க. நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே 30 கேள்வி கேட்டீங்க. ஓகே கேட்டுட்டா மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா சரி. சரி, இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? உங்க மியூசிக் கூட எப்படி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அது சொல்லுங்க ஏன் பிடிக்கீங்கன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா? 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே ஓகே. அந்த 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்றது இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பிடிக்கதான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்கறோம். நம்ம மியூசிக் கேட்கறோம், இமன் மியூசிக் கேட்கறோம், சாய் பங்கர் கேட்கறோம். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, மனசாட்சி நல்லா இருக்கு. அவரே சொல்ற அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற சொல்லுங்க. நல்லா இருக்கு. என்ன கேட்டு என்ன பாக்குறீங்க? சரி ஓகே. சரி, நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல 90% வந்து டைரக்டர்ஸ் இருக்கிறது ட்ரை பண்றேன். அதான் மனசுல இருக்கு இப்போதைக்கு. சரி, இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்ல ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கண்டிப்பா சார் கல்யாணி ஆக்ட்ரஸ் தானே, அந்த உடனே சேர்த்துக்கிறேன். ஓகே சார். இது இல்லாம யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லுங்க சார். ஆமா, அண்ட் ரியா வச்சுக்கலாம். சரி, எல்லாமே இப்ப ஆங்கரே ட்ரிக் பண்ற
மாதிரி பதில் சொல்லுங்க. அவங்க எப்படி ரொம்ப மனசாட்சி பதில் சொல்றது யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. நியாயமா பேசுறாரு, அப்புறம் வந்து கதிரன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுற வாய்ப்பே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணம் எனக்கு அது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்தோம்னா எஸ். சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பாக்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்துல காசு பண்ணுங்க? முழுக்க அருண்பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you again sir. எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். So நீங்களுடைய முதல் படம் நடிக்கிறாங்க. How it started and how it's going? Okay. முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அதான். மைண்ட் மாறும்போது முதல் மாறும் அப்படின்றது வந்து உண்மையில அந்த பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கல. மைண்ட் மாற மாற எவ்வளோ எண்ணங்கள் மாற மாற ஆட்டோமேட்டிக்கா பேச மாறுது. அப்போ ரொம்ப இன்னசென்டா இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்கேன். சார், இங்க பாக்கும்போது மேல ஒரு சாக்லேட் பாய், கீழ ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி. சாக்லேட் பாய் தெரியுது. இது சித்தப்பா மாதிரி இருக்கு. சார் கல்லூரி ஜென்சி 6 இருக்கீங்க மாஷா. சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இவன் சாக்லேட் பாய் அப்படின்னா ஃபகத் ஃபாசில் சார் பார்த்தா மாதிரி இருந்துச்சு சார். ஓகே சார், ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே. அதனால அந்த மாதிரி சார் இல்ல இல்ல சார், இவ்வளவு பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு. எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? பாசிபிள் டைம் இருக்கு, பாக்கெட் டைம் பண்றாரு. அருண்பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண்பிரபு பத்தி நேர்மை வருது. இஸ் ஆக்டர் பேசிக்கலி. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். நீங்க என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள ஆக்சுவலி லீட் ரைட்டர் நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த படத்துல ஒரு போட்டோல இருக்கு சார். எல்லாமே கனெக்ஷன் சார். அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் நமக்காக இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சார் ரியாக்ஷன்